இந்த கமெண்ட்ட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு இந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரோஸ் வாங்குன டைம் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரோஸ் வாங்கி எனக்கு அனுப்பி தர முடியுமா? சாமந்தி கட்டிங் அனுப்பி தர முடியுமான்னு என்ட்ட கேட்டுட்டுருந்தாங்க. அவங்களும் என்னோட யூடியூப் ஃப்ரெண்டு தான். ஆனா, நீங்க என்ன தப்பா நெனைக்காதீங்க இந்த கமெண்ட்ட பார்த்தீங்கன்னா. அ ஏன்னா, எனக்கு அந்த கமெண்ட்ட காமிச்சு சொன்னா தான் உங்களுக்கு புரியும். யாருன்னு தெரியாதுல்ல. அதனால தான் அந்த கமெண்ட்ட நான் போட்டேன். என்ன தப்பா நெனைக்காதீங்க. எனக்கு டைம் இல்லைங்க. எனக்கு வாங்கி அனுப்புறதுக்கு, அதேமாரி செடி கட்டிங்கு, அதுக்குள்ள டைமிங்கே இல்ல. மனசுக்குள்ள எனக்கு வேற ஒண்ணு கூட உறுத்திக்கிட்டே இருக்கு. விதைங்க எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முடியலையேங்கிற அந்த உறுத்தலும் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா, எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. காலையிலேருந்து ஓடுனா, நைட்டு வர நான் ஓடிட்டு இருக்க வேண்டியதாயிட்டு தான் இருக்கும். எப்போ உட்காருவேன்னு யோசிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா காலெல்லாம் வலிக்கும். உட்காரலாமா? அப்படின்னு யோசிக்கக்கூடிய டைம் கூட இருக்கும் எனக்கு. ஆனா, அதுக்குள்ள டைம் கிடைக்காம அப்படி ஓடிட்டு இருக்கக்கூடியது தான் நான். இதுக்கிடையில எனக்கு செடி பைத்தியம். அது இப்படி ஓடிட்டு இருக்க இடையில எனக்கு இந்த 1, 2 செடிங்க வளர்த்துறது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அதனால தான் இந்த செடி வளர்த்துறது. அதனால யாருக்குமே எனக்கு செடி வாங்கி அனுப்பி தரக்கூடிய எனக்கு டைம் இல்லைங்க. அ அதேமாதிரி கட்டிங் அனுப்பக்கூடிய டைம் கூட எனக்கு இல்ல. அ அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணும் நெனச்சுக்காதீங்க. என்னால முடிஞ்சா என்கிட்ட இருக்க சீட நான் உங்களுக்கு அனுப்பி தாரேன். அல்லாம கட்டிங்கு, செடி வாங்கி அனுப்பி தாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ட்ட கேட்காதீங்க. கேட்டா அதுக்குள்ள எனக்கு டைம் இல்லைங்க. புரிஞ்சுக்கோங்க. அ ஒண்ணும் நெனச்சுக்காதீங்க. நான் இப்படி பதில் சொல்லிட்டேன்னு ஒண்ணும் நெனச்சுக்காதீங்க. வாங்கி வச்சு எவ்வளோ நாள் ஆச்சுங்க அந்த ரோஸ் நடாம அப்படியே வச்சிருந்து, அதுவும் மனசுல எனக்கு பயங்கர ஃபீலிங்கா இருந்துச்சு. அதோட நெலைமைய பாருங்க. இலையெல்லாம் கரிஞ்சு ஆனா வேர் நல்லா இருக்குது. வெள்ள வேர் விட்டு நல்லா இருக்குது. தட்டுன உடனே எனக்கு அந்த திருப்தி ஒண்டே தான் இருந்துச்சு. பரவால்ல வேரெல்லாம் நல்ல வெள்ள வேரா விட்டுருக்கு. அதனால கண்டிப்பா வந்துரும்னு சொல்லிக்கிட்டு, மண்ணு கூட நான் மணலு சேர்க்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா மணல் கிடைக்கல. இந்த மண்ணு நான் எங்க இருந்துன்னா, நம்ம நர்சரியிலருந்து வாங்கிட்டு வந்த மண்ணு தாங்க. அதுக்குள்ள தொண்டு, தேங்காய் நாரெல்லாம் வச்சு தான் நட்டுருக்கேன். ஏன்னா வேர் கொஞ்சம் ஸ்பீடா பரவிக்கும் அதுக்கு வேண்டி. அ ஆனா மண்ணு கிடைக்கல. அதனால இருக்கிற மண்ணு நர்சரியிலருந்து வாங்குன மண்ண வச்சே நட்டுட்டேன். மண்ணு கிடைச்சு அதுக்கு மேல கொஞ்சம் போட்டு கிளறி விடலான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ரோஸ் எப்படி வளருதுங்கிறத நான் உங்ககிட்ட வீடியோல காமிக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றேன்னு நெனைக்காதீங்க. எனக்கு மனசு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. அந்த கமெண்ட்ட நான் போட்டுட்டேன். அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் சொல்றேன் அப்படின்ட்டு. அ என்னால எதுவும் பண்ண முடியல. அதுதான் நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். இந்த ரோஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டு இலையெல்லாம் ஃபுல்லா கட் பண்ணிட்டேன். கட் பண்ணா தான் இனி அது அது ஃபர்ஸ்ட்லேருந்தே திளில் எடுத்து நல்லதா வரும்னு. இதுக்கிடையில நான் அந்த பழுத்த காஞ்சு போன பழத்தூளியும் போட்டிருப்பேன் ரோஸுக்கு. ஏன்னா, அதெல்லாம் நல்ல உரங்க. சீக்கிரத்தில அதெல்லாம் மக்கி நல்ல உரமா எடுத்து ரோஸ் நல்லா திளில் எடுக்கும். திளில் எடுத்து நான் ஸ்டெப் பை ஷார்ட்ஸ்லேயே போடுறேன். என்னால லாங் வீடியோ போடக்குள்ள டைம் கூட இல்ல. அந்த ஷார்ட்ல நான் சின்ன சின்ன கிளிப்பா எப்படி வளர்ந்துருக்குதுங்கிறத நான் போட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நட்டு முடிச்சுட்டேன். இன்னைக்கு நட்டு முடிச்சனால எனக்கு கொஞ்சம் திருப்தியாவும் இருந்துச்சு மனசுக்கு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க.